உலகெங்கிலும் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு வி.கே. வெங்கடேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தோழர்கள்லாம் கொதித்தெழுகிற ஒரு நிலையை பார்க்குறோம். பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டணி கட்சியவே பேசியிருக்காரு. இதை பற்றி அவங்க கருத்து என்ன? தோழர்கள் மூன்றரை ஆண்டுகள் தூங்கிட்டு திடீர்னு ஓவர் நைட்டில் எழுந்துச்சி திமுக மேலே விமர்சனம் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு காமெடியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா போன சட்டசபை தேர்தலில் தோழர்களுக்கு 25 கோடி திமுக கொடுத்தது. வாய் மூடி மௌனமாக வாங்கி தான் அவங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து உள்ளே வந்தாங்க. இந்த வாட்டி அதை விட அதிகமாக எதிர்பார்க்குறாங்களா? இப்போ எந்தவித ஆதாரம் இல்லாமல் 25 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா? எப்படி தேர்தல் நிதியாக கொடுத்தாங்களா? எல்லாருக்குமே தெரியுங்க. ஒயிட்டாக தானே கொடுத்தாங்க, பிளாக்காலாம் கொடுக்கலங்க. 15 கோடி திருமாவளவன் கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 கோடி கொடுத்தாங்க திமுக. நேரடியாக கொடுத்தாங்க, மறைமுகமெல்லாம் கொடுக்கல. அவங்களோட தேர்தல் பணிக்காக சில சீட்டுகளுக்கு கம்மி பண்ணுறன்றப்ப தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி அதை விட அதிகமாக அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஒன்று. ரெண்டாவது, பாலகிருஷ்ணன் 72 வயசு மேலே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக யாரும் தொடர முடியாது. பிஜேபியில் 75 வயசு, இங்கே 72 வயசு. இப்போ தான் சண்முகம்னு ஒரு புதுசாக ஒருத்தர். ஆமாம், இந்த 72 வயசுக்கு மேலே போகிறப்ப எதனா கொளுத்தி விட்டு போவோமே, சரி போகிறப்ப நம்ம போயிட்டு. ஏன்னா கம்யூனிஸ்டில் என்ன செய்யறதுன்றது அவங்களுக்கு கூட தோழர்களுக்கே தெரியாது, வெளியில் இருக்கவங்க நமக்கு சுத்தமாக தெரியாது. அவனுக்குள்ளேயே பேசிப்பானுங்க, அவனுக்குள்ளேயே செங்கொடின்னுவானுங்க, அவங்களுக்குள்ளேயே போராட்டம் நடத்துவாங்க, அவங்களுக்குள்ளே. ஆனால் சமுதாயத்தில் அவங்க நல்லவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கத்தானே செய்யுது. இல்லை, சமுதாயத்தில் நல்லவர்கள்ன்ற வச்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன பயன்? இப்போ மதுரையில் சேர்ந்து வெங்கடேசன் நேற்று உடம்பு சரியாமல் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் நல்லவர்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால் எனக்கு என்ன பயன்? இல்லை, இப்போ மக்களுக்கான ஏதாவது உரிமைகளுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறாங்க, அதன் மூலமாக வாங்கி கொடுக்குறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறது தன்னுடைய இருப்பையும் தன் கவன இருப்பையும் காக்கிறது தான் தவிர, நான் கேட்குறது நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக 5 கோடி ரூபா மத்திய அரசு தருது, எம்பிக்கு தருது, மாநிலத்துக்கு 3 கோடி ரூபா தராங்க. சரிங்களா? இதில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் என்ன தொகுதிக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி விட்டுனா கூட நம்ம நம்பலாம். மற்ற சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வரையும் தெரியாது, அந்த தொகுதியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலோ எம்பியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ அவருடைய முழு சம்பளத்தையும் அந்த கட்சி கொடுத்துடணும். அவங்க இவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பணத்தை ஒதுக்குவாங்க. சரிங்களா? அதில் நம்ம பாராட்டுறோம். ஏன்னா அந்த கட்சி வறுமையின் கீழே இருக்குது. ஏன்னா ஒரு 1952 பொது தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால், காங்கிரஸுக்கு எதிர்கட்சியாக இருந்தது தான் கம்யூனிஸ்ட். மெல்ல மெல்ல தேஞ்சி இன்னைக்கு திரிபுராலும் காலியாகி ஒரே ஒரு கொடி எங்கே பிறக்குதுன்னா கேரளாவில் மட்டும்தான் பிறக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு அழிந்து விடும் ஒரு சூழ்நிலையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குது. நாட் ஒன்லி தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தான் இருக்குது. இதனால் வரையும் போகாமல் திடீர்னு ஒரு கண்ணை முழிச்சுக்கிட்டு நாங்கள் போராட்ட களத்தை பண்ணுறோம், எங்களுக்கு அனுமதி தரல, அதுக்கு முறை சொல்லியில் இன்னொரு ஆப்பனண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி உடனே கொடுத்துருக்காங்க, இவ்வளோ போராட்டம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ அனுமதி கொடுத்துருக்கோம், நம்ம சொந்த வீட்டிலேருந்து கல் எறியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உடனே ஒரு கண்டனத்தை கொடுத்துருக்காங்க. என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா, திருமாவளவன் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியிலும் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிக விலை தரக்கூடிய ஏடிஎம்கே கூட்டணியோ மற்ற, ஏன்னா பிஜேபிக்கு கம்யூனிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏடிஎம்கே கூட்டணிக்கோ இல்லை விஜயோட போகிறது மாதிரி ஒரு கான்செப்டில் போய் நகர்றாங்களா, அதற்கான ஒரு செயல்பாடுகளை அவர் தொடங்கலாம். ஏன்னா திருமாவளவன் ஆல்ரெடி தொடங்கிட்டார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆல்ரெடி தொடங்கியாச்சு, 25 இடம் வேணுன்ற மாதிரி போயிட்டு. ஆமாம், ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அவருடைய குரலாக தான் வன்னியரசு ஒழிக்கிறார் பாருங்க. அவருடைய குரலாக ஆதவர்ஜுனா ஒழிச்சாரு, உடனே அவர் வெளியே அமிச்சாரு. அப்புறம் இவருடைய குரலாக 25 சீட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி வன்னியரசு ஒழிச்சோன்னா, இல்லை இதை நாங்கள் முடிவு பண்ணிப்போம், வன்னியரசு சொந்த கருத்து. இது எல்லாம் பாருங்க, இது எப்படி மேக்கப் பண்ணுறேன், தூண்டில போடுறது. மீன் மாட்டுதான் பார்ப்போம், இல்லை எது மாட்டுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அணிமாறுறதுக்கான ப்ராசஸை எழுதி வைக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்போத்துலேருந்தே, ஏன்னா ஆன்டி இன்கம்பல்சின்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு விக்கிரவாண்டியில் நடந்த அந்த வெள்ளப்போக்குவரட்டாகவும் சாத்தனூர் டேமை திறந்து விட்டதாகட்டும், இங்கே இருக்க இப்போ பொங்கல் பரிசு தொகை தரலான்ட்டாங்க, இது ஒரு ஆன்டி இன்கம்பல்சி. இன்னும் பல விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் கஞ்சா மாட்டுறது, இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் தான் காவல்துறை சேர்ந்தவர்களே நிறைய பேர் மாட்டுறாங்க. மெட்ரோபதிக்கு ஒருத்தன் கடத்துறான், கேட்டால் 9 ஓரின சேர்க்கையான போலீஸ்காரர்களுக்கு ஒரு குரூப் மாதிரி ஆரம்பித்து அவன் கடத்துறான்.
கடத்தப்பட்ட கஞ்சாவை வந்து பாதியை திருடினாங்க, வந்து ஆன்லைனில் விற்போன்னு சொல்கிறான். இது திண்டுக்கல்லில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து போலீஸ்காரே கையை பிடிச்சி பாலியல் வன்முறை பண்ணுறாங்க. சாராய கடத்துறது, லாட்ரி விற்கிறான், நேற்று ஒருத்த வருது. இப்படி நிறைய வந்து காவல்துறையுடைய சீர்கேடுகள் அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுமே, கட்சியை சேர்ந்திருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் எல்லாருமே இந்த போதைப்பொருள் கடத்தலில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. அதாவது போதைப்பொருள் கடத்தப்படுவது எந்த கட்சிக்காராக இருந்தாலும் அது தவறு, சமூகத்துக்கான சீர்கேடு, மாற்றில்லை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தர் போதைப்பொருள் கடத்துறானா திருப்பி அந்த போதைப்பொருள் கடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற சட்டங்களும் மாற்றணும், தண்டனையும் அதிகப்படுத்தணும். அட் த சேம் டைம் லைஃப்பில் எக்காரத்து கொண்டு அவன் போதைப்பொருள் கடத்தணுன்ற எண்ணமே வராத அளவுக்கு தான் நம்மளுடைய சட்டங்கள் கடுமையாக்கப்படுறது நம்ம வேண்டுகோள். இப்போ வந்து செயின் ஸ்கிராப்பிங் சொல்கிறாங்களே, செயின் இந்த தாலி எடுத்துகிட்டு ஓடுறாங்களே, நகையை எடுத்துகிட்டு ஓடுறாங்களே, அவங்களெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதைக்கு அடிமையான பசங்க தான். அவங்க என்ன ஒரு தெளிவான இதில் இருக்காங்கன்னா, நாங்கள் செயினுக்கு அறுப்போம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வெளியூர் போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம், இல்லை எங்களால் முடிஞ்சாலோ அந்த காசை வச்சு என்ஜாய் பண்ணுவோம். அவனுக்கு தெரியுது 4 மாதம் கழிச்சு நம்மளை போலீஸ் பிடிப்பாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, மாவு கட்டு போடுறாங்க, நாங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஜெயிலில் இருப்போம், பரவாயில்ல இருக்கிறோம். திருப்பி வெளியில் வந்து எனக்கு அந்த 3 மாதம் என்ஜாய் பண்ணுறது, எனக்கு பணம் வேணும், இந்த வேலை தான் பண்ணுவோன்னா என்ன மாதிரி மனநோய் இந்த கட்டமைப்பு வளருது அப்படின்ற போதையால் மனநோய் ஏற்படுது. மனநோய் தான் இது. அவன் வந்து போதைக்காக எதையும் செய்வதற்கு அவன் தயாராக இருக்கிற ஒரு கட்டமைப்பு தான் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் 5000 கோடி வருமானத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. நீங்கள் புத்தாண்டு அன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக புத்தாண்டு அன்னைக்கு 420 கோடி விற்றுருக்கோம். நம்ம கேரளாவில் தான் அதிகமாக வைப்பாங்க. கேரளாவில் மது வந்து வீட்டுக்கு வீடு ஒரு டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அங்கே விட நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், 420 கோடி அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து ஒரு அரசாங்கம் வந்து என்ன நினைக்குதுன்னா, இளைஞர்களுக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட்டா? ஆமாம், அச்சீவ்மெண்ட் தான், அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து திமுக வந்து அவங்க என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பட்டியலில் சொன்னால், எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை பேரை மாற்றி நாங்கள் சாதனைன்றாங்க. மத்திய அரசு வந்து ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி வீடு கட்டுற திட்டம் கொடுத்தா அதை கலைஞர் வீடு கட்டும் திட்டம்னு சொல்லி மாற்றுறாங்க. மத்திய அரசு வந்து தேசிய கல்விக் கொள்கைலாம் இல்லை மாநில கல்விக் கொள்கைன்னு அதில் இருக்கிற அதே சாராம்சம் இதில் கொண்டு வராங்க. இல்லை, அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்களையும் அவங்க எடுத்துக்கிறாங்களே, எடுத்து அதை தேர்தல் காலங்களில் சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, அது எந்த ஒரு திட்டம் சொல்லுங்கள். மகாராஷ்டிரா இந்த மகளிர் உரிமை தொகை முதலாக கொடுத்தது ராஜஸ்தானில் வசுந்தரா தாஸ், அவங்க தான் முதல்ல கொடுத்தாங்க. 2வது மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சௌகான் கொடுத்தார். 3வது தான் தமிழ்நாட்டில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்தார். சரிங்களா? நீங்கள் நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை. என்னமோ கலைஞர் உரிமை தொகையை வந்து இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு வெளியில தெரியலையா? தெரியலன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தானே திமுக ஆட்சியில் தேனும் பாலம் ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க படிக்க வேணான்னு திமுக எதுக்கு சொல்லுது? நல்லா கேளுங்க. இப்போ வந்து நீங்கள் நாடு எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் உலகம் ஃபுல்லாக பெரிய சுந்தர் பிச்சையிலேருந்து, நாதலா செட்டியிலேருந்து, இந்திரா லூயிலேருந்துன்னு சொல்லவே வேணாம், பெரிய இடத்துல சிஇஓன்னு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கி உலகன்றது நம்ம கைக்குள்ளே அடங்கிடுச்சு. நீங்கள் எவ்வளோ மொழிகள் தெரிஞ்சிருக்கீங்களோ, அந்த காலத்திலே பல மொழிகள்லாம் கற்றுனார் பாரதியார். அந்த காலத்தில் எவ்வளோ மொழிகள் கற்றுனார்? செப்பு மொழி 18 உடையால் என்னும் சிந்தனை ஒன்றுடையால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதா என்று சொல்ல அவருக்கு ஏன் அந்த தகுதி இருந்துச்சுன்னா, 18 மொழியை பேசுவதற்கும் எழுவதற்கான வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு. நான் ஒரு மொழியை கற்றுக்கிறேன், இப்போ நான் வந்து தமிழ், இங்கிலீஷ் படிக்கிறேன், ஹிந்தியும் கற்றுக்கிறேன், தெலுங்கும் கற்றுக்கிறேன், கன்னடமும் கற்றுக்கிட்ட பிறகு இதில் எந்த மொழி எனக்கு ஆளுமையாக இருக்குது, எந்த மொழி வந்து சிறப்பாக இருக்குது, எந்த மொழியோட இலக்கணம் எனக்கு கவருதுன்றப்போ நான் பொது வழியில் சொல்கிறேன், எனக்கு தகுதி இருக்குது. நான் கற்றுக்கிட்டா நான் எதையுமே கற்றுக்காம குண்டு சட்டுலேயே குதிரை ஓட்டுறேன். தமிழ் இங்கிலீஷை கற்றுக்காம முன்னோர்கள் சொல்லியதை அவங்க எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொருத்தருடைய அனுபவத்தை தங்களுக்கு நான் அது சொல்ல வரல, பாரதியார் சொன்னதாக சொல்கிறேன். 18 மொழியில் அவர் எழுதவும் பேசவும் கற்றுக்கிட்ட பிறகுதான் யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இன்னும் பாடினார். நீங்க சொல்றத ஒத்துக்கிறோம். எல்லாருமே அது மாதிரி 18 படிங்கன்னு அவசியம் இல்லையே. சொல்லுங்க, அவர் சொல்லிட்டாரு, அவர் வந்து மகா கவிஞர், அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு மத்தவங்க மும்மொழி கொள்கை இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, மாநில கொள்கை. தேசிய கல்விக் கொள்கைகளை இந்திய புகுத்துறாங்கன்னு இவங்க தான் ஒரு புதுசான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்கன்னு தான் என்னோட பதிவு. 5 மொழிகள் செம்மொழிகள் நீங்கள் வந்து 3rd லாங்குவேஜ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கணும். 8ஆம் வகுப்பு வரையும் கம்பல்சரி தமிழ் படிச்சாகணும். தேசிய கல்விக்குள்ளே 8ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் உங்கள் தாய்மொழியில் தான் படிச்சாகணும். 9, 10 நீங்கள் மாறிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே இங்கிலீஷ் படிக்கிறீங்க, தமிழ் படிக்கிறீங்க, இது இல்லாமல் 5 மொழிகள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எந்த மொழி வேணால் படிக்கலாம். ஹிந்தி படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம், உருது படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கன்னடம். ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறதுல இது என்ன? அது ஒன்று. ஆனால்
அந்த எந்த மொழி அந்த 5 மொழிகள் எதை வேண்டாலும் கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையில் இந்திக்கு மாத்திரம் ஆசிரியரை வைத்து மற்ற ஆசிரியர்கள்லாம் இல்லாத போது எல்லா மக்களும் இந்திக்கு தானே போவாங்க. ஒரு மறைமுகமான கட்டாயப்படுத்தல் இருக்குல்ல அதில். இல்லைங்க, இப்போ வந்து நவோதயா கல்வி ஸ்கூல் இருக்குல்ல, அது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு இனிமே தெரியும், கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டில் இருக்குது. கேந்திர வித்யாலயா தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, அதில் மாற்று இல்லையா. இங்கே திமுகவுடைய மினிஸ்டர்ஸ் நடத்துகிற 57 பள்ளிக்கூடங்களில் தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். இந்த மாதிரி ஆசிரியர் நியமனம் அப்படிலாம் அதில் மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எந்தெந்த பிரதான திட்டத்திற்கு ஏற்ற ஆசிரியர்களை நியமனம் பண்ணுற மாதிரி தான் கல்வி தொட்டில் வகுத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இப்போ நம்மள மாதிரி 70-80 கிட்ஸுக்கு இந்தியை படிக்க விடாமே பண்ணிட்டாங்களே. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுல என்ன இருக்குது உங்களுக்கு? ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கான தடையை பிடிச்சி அது ஒரு அரசியல் தடையே இல்லை. அவங்க சொல்கிறாங்களே தடையே இல்லை, இந்த மொழியை மட்டும் படிங்க, அதுதான் உங்களுக்கு மறுபடியும் ஆசிரியர்களை வைங்க. புதிய தேசிய கல்வியில் 5 மொழிகள் இருக்குது. 3வது மொழி பாடத்திட்டத்தில் 5 மொழிகள் இருக்குன்ற அந்த 5 மொழியில் ஏதோ ஒன்று கற்றுக்கங்க. சமஸ்கிருதம் வேணால் கற்றுக்க, ஹிந்தி வேணால் கற்றுக்க, எதை வேணால் கற்றுக்கன்றாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், உங்கள் திட்டத்தை பார்த்தா மத்திய அரசு ஒரு திட்டம் கூட ஃபாலோ பண்ணல. மோடி மருந்தகன்னு சொல்லி நம்ம கொண்டு வந்தோம். இவர் ஒன்றே இங்கே மக்கள் மருந்தகன்னு சொல்லி இவர் கொண்டு வர்றாரு. எப்படி பாருங்க, நான் சொல்கிறேன், சும்மா உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை நேரடியாக விஸ்வகர்மா திட்டம் நம்ம கொண்டு வரோம். 18 தொழிலை பண்ணணும்னு கொண்டு வரோம். கூட ஒரு 2 தொழில் 20 தொழிலை சேர்த்துக்கிட்டு கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்லி கொண்டு வராங்க. அது கொண்டு வரது பெரிய மேட்டர் இல்லை. அது வந்து அந்த பயனாளிகள் கொண்டு போய் சேர்றதா என்னன்னு தெரியல. கலைஞர் உரிமை தொகை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் கிடையாது. அது ஆல்ரெடி பிஜேபி கவர்மெண்ட்டில் ராஜஸ்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. மத்திய பிரதேசில் சிவராஜ் சவுகானால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 3ஆவதாக இவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் கர்நாடகா போச்சு, கர்நாடகாவிலேருந்து தெலுங்கானா போச்சு, இப்போ டெல்லியிலையும் கெஜ்ரிவால் சொல்லி உட்காந்துருக்காரு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆள்கிற அந்த ராஜஸ்தான்லாம் பண்ணாங்க. ஆனால் இலவசமே கூடாது என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி எப்படி மாநிலத்தில் அதை வந்து ஒத்துக்குச்சு? அதாவது பாரதிய ஜனதாவுடைய ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். இவங்க திராவிடன் மாடல்னு சொல்கிறாங்களே திமுக, அந்தமாரி பாரதிய ஜனதா கட்சியோட பிரதான கொள்கை இலவசங்கள் இல்லாமல் நாட்டை வழி நடத்தணும் தான். மாற்று கருத்தே கிடையாது. அதில் எந்த ஸ்டாண்ட்லேயும் வெளியே வர மாட்டாங்க. மோடிஜி அவரில் ஆத்ம நிர்பார் தான், சுயசார்பு பொருளாதாரம், உங்களை நீயே வளமைப்படுத்தி உன்னைக்கு முதலாளி மற்றவங்களுக்கு வேலை கொடுன்னு தான் நம்மளுடைய கான்செப்ட். அதனால தான் இன்றைக்கி இராணுவ தடவாளங்களில் கிட்டத்தட்ட 10,000 கோடி நம்ம அந்நிய செலவானி ஈட்டுறோம் சுயசார்பு திட்டத்தின் மூலம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேஸ் ஒட்டுமொத்த, ஆனாலும் மறுபடியும் ரஃபேல் விமானத்தை வெளியில் தான் வாங்குறீங்க. அதாவது டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 50-60 வருடங்களுக்கு அப்புறம் தான் பிஜேபி ஆட்சி வரப்போ உலக நாடுகளிடம் இணையாக போட்டி போகிறதுக்கான டைமை நீங்கள் தரணும். இப்போ நம்ம வந்து வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லாக பிஜேபி கவர்மெண்ட் வந்தோன்னே ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, எல்லா வடகிழக்கு மாநிலங்களையும் சாலை வழியாக இணைக்கிறாங்க. எந்தெந்த நாட்டினுடைய எல்லையை நம்ம பகிர்ந்துக்கிறோமோ அந்த எல்லைகளுக்கெல்லாம் நம்மளுடைய துருப்புகளை கொண்டு வருவதற்கான சாலைகளை முதல்ல போடுறாங்க. பிஜேபியோட பெரிய திட்டம். ஆமாம், இதெல்லாம் பண்ணி சைனாட்ட கொஞ்சம் இடத்த விட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க, அது எதுவும் நிரூபிக்கப்படலை. இன்னைக்கு கூட அவங்க வந்து திபெத்தில் வந்து நாங்கள் பெரிய அணை கட்ட போகிறோம், நம்ம பிரம்மபுத்திராணி அங்கே வேற ஒரு பேரில் சாங்கோன்ற பேரில் கொடுத்து அந்த அணை கட்ட போகிறோம்னு அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் மாற்று இல்லை. அவங்க வந்து கல்வாயில் மேலே போயிடுச்சு, அதில் பாதி போயிடுச்சு, சியாசினில் போயிடுச்சு, இவங்களாம் சொல்லப்படுகிறது தவிர எந்தளவு உண்மை நீங்கள் யாரும் நிரூபிக்கப்படலை. ரெண்டாவது என்னென்னா, நம்ம வந்து தொலைநோக்கு திட்டமாக ரஃபேல் ஏன் வாங்குறோன்னா, எங்ககிட்டயே ரஃபேல் இருக்குது, எங்ககிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்றது தான் கான்செப்ட். எங்ககிட்ட ரஃபேல் இருக்குது, நீங்கள் ரஃபேல் தான் நாங்கள் ரஃபேல் வச்சுருக்கோம். அப்போ நம்ம உலக நாடுகள் என்ன டெக்னாலஜியோட போகிறாங்களோ அந்த டெக்னாலஜியோட நம்ம போகணும் அப்படின்னு தான் மோடி கவர்மெண்ட் தெளிவாக செய்கிறாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜியில் நம்ம வளரலை. இல்லை, டெக்னாலஜியில் வளரல. ரஃபேல் மாதிரியான ஒரு விமானத்தை, அந்த போர் விமானங்களை நம்ம தயாரிக்க முடியல. பெங்களூரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு தேவையான எல்லா உள்நாட்டு விமானங்களையும் தயாரிக்குது. ஒரு நாடும் ஒன்றுத்துக்கு சிறப்பு. இப்போ போயிங் விமானம் அப்படின்னா, போயிங் விமானம் எங்கு தயார் பண்ணுறாங்களோ அங்கே தான் ஆர்டர் பண்ணணும். இன்றைக்கி மோடிஜி அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் நம்ம ஃபுல் பாதுகாப்புக்கான விமானம் கொடுத்துருக்கோம். அந்தளவு நம்ம ஏன் வளரணும், அந்த நாடு அந்த சிறப்பை பெற்றிருக்கு. இப்போ உலகத்திலே அதிகமாக பால் உற்பத்தி செய்கிற நாடு எது? இந்தியா. இந்தியாவில் தான் அதிகமாக. உலகத்திலே அதிகமான கரும்பு உற்பத்தி செய்கிற நாடு இந்தியா. அங்கே போய் நீங்கள் கரும்பும் பாலும் கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்திறமை. நீங்கள் அதோட இதை ஒப்பிடக்கூடாது. நம்ம வந்து டெக்னாலஜியில் முன்னேறலாம். நம்ம எப்படிங்க வந்து சந்திரனில் போய் நம்ம போய் காலை வைக்கலாம்? இப்போ அந்த தன்னிறைவுன்ற வார்த்தையை சொல்லிக்க முடியாது இல்லை.
இப்போ இந்தியா தன்னிறைவுக்கு வந்துட்டது, எல்லா இதையும் நாங்களே பார்த்துக்குறோம், சுயசார்போடு இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. சுயசார்புன்றது நீங்கள் வந்து முடிந்தளவு வெளிநாட்டு பொருட்களை வாங்காதீர்கள். இப்போ நீங்கள் போயிங் விமானம் வாங்குறீங்க 2000 கோடி வேணால் அது தனி மனிதன் சாமானிய மனிதன் வாங்க போகிறான். ஆனால் ஒரு பொம்மை வாங்குறீங்க 50 ரூபாய்க்கு, அந்த பொம்மையை சைனா ப்ராடக்ட் வாங்காமல் இந்தியன் ப்ராடக்ட் வாங்கினது தான் சர்ச்சா பொருளாகும். அந்த பொம்மையை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி பிழைக்கிறான், ஒரு மண்பாண்டம் செய்கிற தொழிலாளி பிழைக்கிறான். இறக்குமதிகளை கம்மி பற்றி நம்ம ஏற்றுமதி அதிகப்படுத்தணும். இப்போ கூட நீங்கள் வந்து டிக்டாக்கை எதுக்கு பேன் பண்ணுறாங்க? அதே இந்தியன் செயலி ரீல்ஸ் இன்னைக்கு நம்பர் 1 ஆயிடுச்சுல. டிக்டாக்ன்றது அந்நிய செயலி தானே, எதுக்கு அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம அவங்களை வளர்க்கணும்? அது தடை பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக ரீல்ஸ் வந்து நம்ம இந்தியன் பெங்களூர் மையமாக இருக்கிற நிறுவனம் வளருதுல. இதுதான் ஸ்டார்ட் அப் கம்பெனியோட நிலைமை. இப்படி தான் நம்ம சொல்கிறோம். சுயசார்பு பொருளாதாரம் எப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறார் தீபாவளி டைமில் மோடிஜி அவர்கள் வந்து எல்லாரும் பசுமை பட்டாசுகளை யூஸ் பண்ணுங்கள், சைனாவிலிருந்து பட்டாசுகளை இறக்குமதி பண்ணாதீங்க, முடிந்தளவு சிவகாசி பட்டாசுகளை வாங்கன்னு சொல்கிறேன்னா அதன் மூலம் ஒரு குடும்பம். இப்படி சொல்கிறவர் அதிகாரத்தில் இருக்கிறவர் ஏன் அதுக்கு தடை போடக்கூடாது? ஏங்க தடை சைனா பட்டாசுகள் வந்து தடை தாங்க. சைனாவுடைய பொம்மைகளும் அப்போ நிர்வாகம் சரியில்லை, அதை தாண்டி வருதுன்னா நிர்வாகம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதாவது தடை போடுறாங்க, ஒரு மாநிலத்திலையும் கண்ட்ரோலில் தான் ஒன்று இருக்கும், சரிங்களா? ஓவராலாக தடை தான், சைனா பசுகளும் வரக்கூடாது. மீறி இப்போ தங்கம் கடத்தக்கூடாது தான் தடை இருக்குது. தங்கம் கடத்தாமல் இருக்காங்களா? எல்லாம் தங்கம் கடத்தக்கூடாதுன்னு தடை இருக்குல்ல. இன்றைக்கி திருச்சியிலேருந்து சென்னையிலும் டெய்லி விமான நிலையத்தில் பிடிக்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் தனி மனிதனான ஒரு செல்வாக்கில் உள்ள பூந்து வருதுங்க. போதை பொருட்கள் விற்கக்கூடாதுன்னு தடை இருக்குது. பெத்தப்பேட்டின் விற்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாக பெத்தப்பேட்டின் கிடைக்குதா இல்லையா? எங்கே திரும்பினாலும் கஞ்சா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே, எப்படி கிடைக்குது? ஆனால் விற்கக்கூடாதுன்னு ரூல் படி அது இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, தடையை மீறி ஒரு இடம் உங்களுக்கு பொருள் வரப்போ நீங்கள் ஒரு இந்தியன்ற உணர்வு இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 10 பைசா அதிகமாக இருந்தாலும் எனக்கு இந்தியன் பட்டாசை கொடுங்கன்ற ஒரு மனப்பான்மை வளர்த்துக்குங்க. அந்த பொம்மைகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம பொம்மைகள் விலை ஒரு 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் அந்த 10 ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு இந்திய குடும்பம் பிழைக்கும். இந்த மனநிலைக்கு மக்களை உருவாக்குறாங்க. இதை தான் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. இந்த மனநிலைக்கு நீங்கள் வாங்க. அதுதான் சுயசார்பு பொருளாதாரம். உங்கள் இயலாமையே இந்த மாதிரி சொல்லி அப்படி மழுங்கடிக்க பார்க்குறீங்க. இல்லை என்ன இயலாமை சொல்லுங்கள். அதாவது சைனாவோட அந்த பட்டாசுகளை தடை விதித்திருக்கீங்க, அது உள்ளே பரவாமல் வேறு யார் மூலமாக வந்து சேராமல் பார்த்துக்கிறது அரசோட கடமை. ஆமாம், அதிலிருந்து அதை சரியாக செய்ய முடியலைனால தான் இந்த பிரச்சனை. இது இல்லை, இது ரொம்ப தவறான குற்றம். ஏன்னா சைனா பட்டாசுகள் கண்டெய்னரில் வர்றதை தடை பண்ணுறோம். தடையை மீறி தான் வருதுன்னு சொல்கிறார். தடை பண்ணுறோம், எல்லா துறைமுகங்களும் தடை பண்ணுறோம், இல்லைங்கல்ல. இப்போ போதை மருந்துகள் எங்கேயும் வரக்கூடாதுன்னு தடை பண்ணுறோம். அதே மீறி ஒரு சிலர் உள்ளே வருது. அது என்ன பண்ணுவீங்க? தனி மனிதனுடைய ஒழுக்கமின்மை எப்படி நீங்கள் அரசாங்கத்துக்கு குறை சொல்லுவீங்க? இப்போ 1,00,000 பட்டாசு வர இடத்துல 10 பட்டாசு வரப்போ டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? நாடுன்றது 140 கோடி மக்கள் கொண்ட நாடுங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. ஒத்தை சொல்லு மோடி சொல்லிட்டாருனால நீங்கள் எல்லாரும் நல்லவனா மாறிடுவீங்களா? நீங்கள் அப்படி கிடையாது. இல்லை, தடை பண்ணுறதுனால அது ஃபைனலாக அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டாப் பண்ணுறோன்னா இல்லையா? தடையை மீறி சட்டத்தை மீறி நம்ம பண்ணோம். இப்போ திருடுறாங்களே, திருடக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியல. தனி மனித ஒழுக்கம் தானே, அடுத்தவன் பொருளை அபகரிக்கக்கூடாது. அதையும் மீறி ஏன் திருடுறாங்க? இப்போ அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சட்டம் தேவையில்லை, மனிதர்கள் அவங்கவுங்க சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் அப்படி நீங்கள் தடையை மீறி விற்றீங்கன்னா சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுறீங்களா? நீங்கள் போதை மருந்து கட்டுறவன் போட்டிங்கன்னா ஆரத்தி காட்டி வீட்டில் உட்கார வச்சுக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக சட்டம் தன் கடமையை செய்ய போதுங்க. ஒரு சட்டத்தை நம்ம சொல்கிறோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த சட்டத்தை நீங்கள் மீறப்பறம் தண்டனை வழங்கப்படுது. இது வந்து மோடிஜி சொன்னதுனால பட்டாசுகள் வந்து இவங்க வாங்கலாம் அப்படின்றதுலாம் கதை கிடையாது. 100 வார்த்தைகள் சொல்கிறப்ப 1-2 தவறுகள் நடக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ ரகுபதி அவர்கள் சொல்லியா, இப்போ நம்ம எல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு உள்ளே பூந்து ஒருத்தன் வெட்டினானா இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி சொல்ல முடியும்? தனி மனிதன் தான் இப்போ குழுவாக மாறுறாங்க, மாற்றல. அவங்க ஏன் அப்படி சொல்லி தப்பிக்கிறாங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய மனநிலை எப்போ வேணா மாறுங்க. ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான் திடீர்னு. இந்த மாதிரி விவகாரங்களில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் அவர்கள் தப்பிப்பதற்கான வழியைத்தான் பார்க்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான பொதுமக்கள் கருத்து இருக்கு. எந்த விரோதத்தில்? இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தலோ, அதாவது வேறு மாதிரி இயந்திரங்கள் கடத்தல், பட்டாசு இந்த மாதிரிலாம் வருதில்ல, இதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் வேணும். அப்போ தான் முழுசாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. தனி மனித ஒழுக்கம் வேணுன்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். தனி மனித ஒழுக்கமாக இருக்கிறவங்க தான் நீங்கள் தனி மனித ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்ல முடியும். நீங்கள் மோடிஜி அவர்கள் சொல்கிறார், அவர் வந்து தனி மனித ஒழுக்கத்தில் உலகத்திலே நம்பர் 1 இருக்கார். அவர் சொல்கிறார், நீங்களும் தனி மனித ஒழுக்கமாக நல்லா இருக்குன்னு. அதே மீறி சில விஷயங்கள் நடக்குது. எல்லாருக்கும் நம்ம என்ன சொன்னால், நாட்டு மேலேயும் தேசியத்தின் மேலேயும் ஒரு பற்றை நீங்கள் வளர்த்துக்கிட்டாவே இதை நீங்கள் வந்து அழகாக கடந்துப்பீங்க. இப்போ அவருக்கு அந்த சுதந்திரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி காந்திஜி ஒரு விஷயம் செய்கிறார். என்ன செய்கிறாரு? மதுரையில் வந்து பாலத்துக்கு கீழே பார்க்குறப்ப உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கப்போ, நான் ட்ரெஸ்ஸை கட்டிடுறேன், இனிமேல் நான் வந்து ஒரே ஒரு துண்டை தான் அணிவேன்னு சொல்லி அணிகிறப்ப, அந்த துண்டையும் அவர் வந்து கதர் செஞ்சு தான் அவர் செஞ்சார். அந்த கதர் செய்கிறப்ப எல்லாம் கேட்டாங்க, பிர்லாவுடைய விருந்தினர் மேலே தான் அவர் தங்கியிருந்தார்.
அப்போ அவர் என்ன சொன்னா, இந்த கதரை விற்கிறப்ப, நீங்கள் கதர் துணி அணியிறப்ப அந்த கதரை செய்த ஒரு நெசவாளி பிழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் இருக்கவங்க எல்லாருமே வெளிநாட்டு ட்ரெஸ் எல்லாம் அணியாம கதரை உடுத்த ஆரம்பிட்டாங்க. தலையில தூக்கி வித்தாங்கலாம் சொல்லுவாங்க. கதர். இதுதான் இப்போ மோடிஜி அவரும் பண்றாரு. நான் சொல்றேன். சரி சரி. இப்போ வந்தீங்க, அதாவது காந்தியை நீங்கள் சுட்டி காட்டுற இந்த நேரத்தில் இவர் பல லட்சம் ரூபாய் பணத்தில் உடை அணிவது அது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? ஏன்னா ஏகப்பட்ட ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உடை இல்லாமல் இருக்காங்க. இது இது ஒரு நெறியாளராக உங்களுக்கே இந்த புரிதல்ன்றப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. புரியல சொல்கிறேன்னா, ஏன் ஒரு காந்தி தேசத்தந்தன் போற்றப்படுகிறவரே சொல்கிற கேளுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். நிறைய பேர் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். காந்தி எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராரோ எந்த பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது. சரிங்களா? அவர் இந்தியா விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மகாத்மா. அவர் எந்த வெளிநாடுகளுக்கு போய் இந்தியாவினுடைய பெருமைகளை பேசுறது கிடையாது. அவர் கிறிஸ் மாநாட்டிலையோ T20 மாநாட்டிலையோ மற்ற உச்சி மாநாட்டிலையோ வட்டமேஜை மாநாட்டுக்கு எதுக்கும் போக வேண்டிய வேலையே அவர் கிடையாது. அவர் இந்தியாவுக்குள்ளே இருந்தார். ஒரே ஒரு வாட்டி பிரிட்டனில் போய் வட்டமேஜை மாநாட்டில் அவர் கலந்துட்டு வந்தார். சரிங்களா? பிரதமர்ன்றவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரதிநிதி இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கான பிரதிநிதி. இந்தியாவின் முகம். அவர் ஒரு முகமாக அவர் ஒரு வெளிநாடுகளுக்கு போகிறப்ப அந்த முகத்துக்கேற்ற உடையை அவர் அணியணும். அதுதான் அது ஏன் அப்படின்னா, நான் எளிமையாக இருக்கிறேன், நான் கதரை விட்டுட்டு போகலாம் அங்கே போட முடியாது. இது ஒரு கான்செப்ட். சொல்ல வர்றேன். மோடிஜி அவர்கள் போடுற மொத்த உடையும் அவருடைய சொந்த பணத்தில் வாங்குற உடைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, மோடிஜி அவர்களுக்கு யாரையாவது விலை உயர்ந்த உடைகள் கொடுத்தால் அந்த உடைகளை அவர் அணிகிறார். அணிஞ்ச பிறகு அந்த உடை ஏலம் விடப்படுகிறது. ஏலம் விட்ட பிறகு அந்த ஏலக்காசு நம்ம கங்கை சுத்தப்படுற நிதிக்கு இன்றைக்கு வரையும் சேர்த்து கொள்ளப்படுகிறது. நேற்று கூட அவர் மோடிஜி உரையில் சொன்னார், நான் இதுவரையும் 4 கோடி வீடுகள் கட்டி கொடுத்துக்கிறேன், என்னால் முடிஞ்சால் கண்ணாடியிலே வீடு கட்ட முடியும். ஒரு பிரதமர் அளவு அதை அனுபவிக்கிறது. எனக்குன்னு ஒரு சொந்தமான வீடு இல்லை. இன்னைக்கு கெஜ்ரிவால் எப்படி இருக்காரு? இன்னைக்கு கெஜ்ரிவால் அண்ணாசாரா கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு லோக்பாலா அண்ணாசாரா கொள்கையோட என்ன கொள்கை? ஆயுத்பாலையும் லோக்பாலையும் பண்ணணும் தானே. இன்றைக்கி பஞ்சாபில் அவங்க ஆட்சி நடக்குது. ஏன் லோக்பால் இன்றைக்கி வரையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? அந்த கேள்வி எழுதா இல்லையா? அண்ணாசாரா எளிமையின் சின்னமாக இருந்தாரா இல்லையா? இன்றைக்கி அவ்வளோ கோடி ரூபாயில் அவர் கண்ணாடி மாளிகை கட்டியிருக்காரு. எங்கேயும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு அண்ணாசாரை காணோம். இல்லை, அவரே அவங்க இருக்கார், அவர் விட்டு போட்டோம். கண்ணாடி மாளிகை கட்டியிருக்காருன்றதை சுட்டி காட்டுறாரு. ஏன் சொல்கிறேன்னா, உடைகள் அணியது மோடிஜி அவர்களுடைய சொந்த பணம். இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. சரிங்களா? ரெண்டாவது, உடைகள் அவர் அணிஞ்சு தான் ஆகணும். ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக வெளியே போகிறப்ப கண்டிப்பாக அந்த விலையுயர்ந்த உடைகள் அங்கே வேணும். விலையுயர்ந்த உயர் உடைகள் கிடையாது, டீசெண்டான உடைகளை அவர் அணிகிறார். ஒன்று. ரெண்டாவது, அது அவருடைய சொந்த காசில் வாங்குறாரு. யாருன்னா ஒருத்தர் மோடிஜிக்கு ரொம்ப விருப்பப்பட்டவர்கள் ரொம்ப ஸ்பெஷலாக சில நெய்கள் பட்டு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான உடைகள்லாம் வரப்போ அதை அணிகிறார். தொடர்ந்து அணியதில் ஏதோ ஒரு விசேஷத்தில் அணிஞ்சிட்டு அது பொது ஏலம் விடப்படுகிறது. அந்த ஏலத்தின் பணத்தை கங்கையினுடைய சுத்திகரிப்புக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசியாக தான் இருக்கிறார். என்னுடைய பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் ஓரிரு விதங்களில் சன்னியாசி மாதிரி தன்னை காட்டி கொண்டாலும் தனக்கான நண்பர்களை ஏற்படுத்தி கொண்டு ஒரு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி அவங்களுக்கு சொத்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காரு. அதுக்கு இவர் தான் உண்மையான உரிமையாளர், அவங்கெல்லாம் பினாமி தான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம். இதெல்லாம் கற்பனை தான். சொத்து கணக்கை பெர்மிட் பண்ணுறாங்க. தேர்தல் வாக்குறுதி எப்போ சொத்து கணக்கை காட்டுறாங்க. பிரமாண பத்திரத்தில் நீங்கள் சொத்து கணக்கை காட்டுறீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவருக்கு சொந்தமாக வீடே இல்லைன்ற நீங்கள் போய் நண்பர்களை வச்சுக்கிட்டு பினாமியாக இருக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. இதெல்லாம் எதிர்கட்சிகள் பொறுத்து சொல்லுகிற ஒரு சூழ்நிலைங்க. இன்றைக்கி பிஜேபி காங்கிரஸுடைய எல்லா ட்ரஸ்ட்டுக்கும், காங்கிரஸுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்கும் ட்ரஸ்டியாக கையெழுத்து போடுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ராகுல் காந்தி சோனியா காந்திகிட்ட மட்டும்தான் இருக்குது. திமுகவுடைய அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளை, திமுகவுடைய சொத்துக்கள் அனைத்தும் கையெழுத்து போடுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? திரு உதயநிதி ஸ்டாலின் டு திரு ஸ்டாலின். அதில் தான் ஒரு போஸ்டிங் கேட்டார் அழகிரியோட பையன் துரைய தயாநிதிக்கு ஒரு போஸ்டிங் கேட்டார். அந்த அறக்கட்டளையில் ஒரு போஸ்டிங் மாதிரி பொருளாளர் மாதிரி போடுவோம். மாண்பு முதலமைச்சர் தரல. சரிங்களா? இன்றைக்கி பிஜேபியோட சொத்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 14 ஸ்டேட்டில் 14 மாவட்டத்தில் நம்ம சொந்த பில்டிங் கட்டியிருக்கோம். இப்போ கூட திருவண்ணாமலை கோயம்புத்தூரில் கட்டி ரெடியாக இருக்குது. அமித்ஷா திறக்க போகிறார். அந்த பில்டிங் கட்டுறதுக்கும் அந்த சொத்தை நிர்வாகத்திற்கும் மோடிஜி கிட்டே அமித்ஷா கிட்டேயுமா இருக்குது? எதுவுமே கிடையாதுங்க. கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்பற்றவர்கள், அதற்கான ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி மொத்த அறக்கட்டளைக்கும் மோடிஜி அவர்கள் தலைவராக இருக்கார். PM கேர் நிதி
நிறைய பேர் சொன்னாங்க பிஎம் கேர் நிதியில் வந்து எவ்வளோ சொத்து சொல்கிறாங்க, இத்தனை கோடி பிஎம் கேரில் இருக்குது. வருடத்துக்கு ஒரு தடவை இணையதளத்தில் ஏற்றுறாங்க. இதுக்கான ஆடியோவில் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இல்லை இணையதளத்தில் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுத்தோம், எவ்வளோ ஃபண்டு இருக்குது, நீ யாருக்கு கொடுக்க போகிறோம், என்னென்ன செயலுன்றதை நாங்கள் ஆன்லைனில் ஏற்றுறோம், பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓப்பனுங்க. மோடிஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஓப்பன் தான், அதில் மாற்றம் இல்லை. அதனால தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அவர் பின்னாடி வழிநடத்தி நிற்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சில துறைகளில் அவங்க முன்னணியில் இருக்காங்க, முதல் இடத்தில் இருக்காங்க, ரெண்டாவது இடத்தில் இருக்காங்கன்னு ஒன்றிய அரசே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இது தொடர்ந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க தமிழ்நாடு அரசு? எதில் முதல் இடத்துல இருக்காங்க சொல்லுங்கள். நான் எதில் முதல் இருக்காங்க சொல்லுங்களா? தமிழ்நாட்டில் தற்கொலைகள் அதிகமாக இருக்கிறதுல முதலிடத்தில் இருக்காங்க. சாலை விபத்துகளில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம். நம்ம இந்தியாவிலே அதிகமான கடன் 8.5 லட்சம் கோடி கடன். ஜிடிபிலாம் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு தானே அதிகமாக இருக்குது. நல்ல விஷயத்தை சொல்ல மாட்டேங்க. நான் முழுசாக சொல்லிடுறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்தியாவிலே அதிகமான கடன் வாங்கின மாநிலத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. பாம்பேவை முன்னாடி தள்ளிட்டு போயிடுச்சு. இந்தியாவிலே அதிகமாக கடன் கட்டக்கூடிய மாநிலம் 43,000 கோடி கட்டுறோம் மாதம், அதுலேயும் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. சரிங்களா? அதிகமான ஃபண்டு வந்து ரயில்வேக்கு நம்ம ஒதுக்கி கொடுக்குறோம். 6,000 கோடி ஒதுக்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 900 ஹெக்டேர் தான் எங்களுக்கு வந்து நிலமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறதுல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. சாலை நிதின் கட்கரி சொல்கிறாரு, சாலை போக்குவரத்துறை அமைச்சர் சொல்கிறார், மந்திரி சொல்கிறாரு, 5,000 கோடி நாங்கள் இது வந்து நேஷனல் ஹைவேக்கு வந்து நாங்கள் தமிழ்நாடுக்கு ஒதுக்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வரும் நிலகத்தை கைப்படுத்தி கொடுக்கவில்லை அப்படின்னு. இப்படி பரவலிட்டுக்குன்னா பல விஷயங்களை சொல்லலாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உலக வங்கியில் அதிகமான கடன் வாங்கினது இந்தியா தானே சொல்கிறாங்க. உலக வங்கியில் அதிகமாக இல்லை, 180 கோடி தான் இந்தியாவுக்கு. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் சொல்கிறேன். நீங்கள் அதையே இதில் கம்பேர் பண்ணுறீங்க. அது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களில் இல்லைங்க, ஜிடிபி நீங்கள் சொல்கிறதுனால சொல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து தொழில்துறையில் 2வது இடத்துல இருந்துச்சு, இன்றைக்கு 4வது இடத்துல போயிடுச்சு. கடன் வாங்கினதில் வந்து மும்பை முதலையும் யூபி 2, தமிழ்நாடு 3வது இருந்துச்சு, இன்றைக்கி தமிழ்நாடு 1வது போயிடுச்சு. இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பொங்கல் தொகுப்பு நிதி 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்றதுக்கு என்ன காரணத்தை முன்வைக்கிறாரு? நிதி தமிழ்நாட்டில் கிடையாதுன்றார். எங்கே நிதி போச்சுன்னு நாங்கள் கேட்குறோம். இப்போ ஒவ்வொரு பேரிடர் காலங்கள், இந்த மழை வெள்ளம் காலங்கள்லாம் இப்போ அரசு, ஒன்றிய அரசு கொடுக்கலாம், இவங்க தானே எடுத்து பண்ணுறாங்க அதை. அப்போ அந்த நிதிகள்லாம் அங்கே போயிருக்கும் தானே. அதாவது இப்போ கூட நேற்று கூட எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. தூர்வாரத்துக்கான 4,000 கோடி இந்திய 4,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததில் பல பணங்கள் வந்து திருப்பி அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. SC/SCக்கான கல்வி மேம்பாட்டு நிதிக்கு கொடுக்கப்பட்ட நிதியும் திருப்பி அனுப்பப்படுகிறது. இன்றைக்கி இந்த சார் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன், ஞானசேகரன் பிரச்சனை. இதற்கு நிர்பயா நிதின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது, ஸ்பெஷல் ஃபண்டு. நிர்பயா வந்து 2012 இறந்தப்போ அவங்க பேரில் கொண்டு வந்த நிர்பயா ஃபண்டு வந்து பெண்களுடைய பாலியல் அச்சுறுத்தலை தடுக்கப்படணும், பெண்கள் முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் அந்த ஃபண்டு செலப்படும். அந்த ஃபண்டையும் திருப்பி 1000 கோடி கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டையும் உபயோகப்படுத்தாமல் திருப்பி, இதெல்லாம் வந்து மத்திய கணக்கில் கொடுக்குற தரவுகளை சொல்கிறேன். அந்தந்த டிபார்ட்மெண்ட் படத்தை நீங்கள் அந்தந்தில் தான் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். அப்போ ஒரு இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா, இன்றைக்கி இந்தியாவில் வந்து தேசிய இயற்கை பேரிடர்னு சொல்லி எதையுமே அறிவிச்சதில்லை. காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வரையும் சுதந்திரம் வாங்கின 76 ஆண்டுகளில் இன்றைக்கி வரையும் சுனாமியே கூட நம்ம தேசிய இயற்கை பேரிடர்னு அறிவிச்சது கிடையாது. இப்போ தான் வந்து மாநில இயற்கை பேரிடர்னு சொல்லி நேற்று தான் வந்து அந்த புயல் வந்தது வந்து மிக்ஜால் புயலை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஏன் அப்படி அறிவிச்சாங்கன்னா, மற்ற இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்க ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி அறிவிச்சா தான் பண்ண முடியும். ஆனால் தேசியத்தில் அந்த மாதிரி ஒரு கணக்கே கிடையாது. கேரளாவில் வயநாட்டில் அவ்வளோ பெரிய நிலச்சரிவு இருந்தாலும் அதற்கான தரவுகளை கொடுத்து அதற்கான குழுவை ஆய்வு செய்து ஆடிட்டிங் பண்ணி தான் ஃபண்டு வரும். இது நேற்று இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் மட்டும் கொண்டு வந்தது இல்லை, காலமாக காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு. அதுக்கு தான் தேசிய பேரிடர் நிதின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. மாநில பேரிடர் நிதினு அவங்க ஒரு கொடுப்பாங்க, இவங்க 80% அவங்க 20% கையில் இருக்கும். அந்த தேசிய பேரிடர் நிதியை உடனடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க 900 கோடிக்குன்னு சொல்லி மத்திய அரசு அனுமதிக்கிறது. அந்த 900 கோடியில் தான் அவங்க முதல் கட்ட பணியை பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து அந்த கவர்மெண்ட்டை அப்போ பே பண்ணாங்க. ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் பேரிடர். இந்த மாதிரி நிகழ்வுகளில் ஒரு கேள்வி எழுது, அதாவது இப்படி நடக்கும்போது ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ வந்து அந்த ஒன்றிய அரசு குழுவினரை அனுப்பி பார்க்குறது வந்து சரிதானா? அதாவது நடந்து முடிஞ்ச அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ இல்லை நடந்து, அது வந்து மாநில அரசு தான் அதுக்கான தரவுகளை கொடுக்கும். அது ஒன்றிய அரசு தரவுகள் கொடுக்காது. மாநில அரசு நீங்கள் இப்போ வரலாம் அப்படின்னு சொல்லணும், இங்கேருந்து சொல்லணும். ஏன்னா மீட்பு பணியை நீங்கள் பண்ணிட்டு இருக்கப்போ எப்படி அவங்க வருவாங்க? நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, தண்ணி இதை ஃபுல்லாக தண்ணி ஒன்றா அவங்க வந்து எப்படி சர்ச் பண்ண முடியும்? அது வரமாட்டாங்க. மாநில அரசு நாங்கள் சில நிலைகளை சீர்படுத்திட்டோம்,
இவ்வளோ ஹெக்டேர் நிலங்கள் பாழ்பட்டிருக்கு, இவ்வளோ ஆடு மாடுகள் ஆனால் இவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. அது இவங்க சொல்லுவாங்க நீங்கள் கிளம்பி இப்போ மிக்ஜாம் புயல் முடிஞ்சு 3ஆம் நாளே வந்துட்டாங்க. 3ஆம் நாளே வந்து சாலைகள் இணைப்பு இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு மத்திய அரசு வருதுன்னா அவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் எப்படி போவாங்க? அவங்க போகிறதுக்கான சாலைகள் வேணும்ல. இப்போ பொன்முடி மேலே எதுக்கு சேர் அடித்தாங்க? அந்த டைம் அவர் போகல. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த டைம் அங்கே போகிற அளவுக்கு அங்கே சாலை வசதி இல்லை, ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு, இங்கேருந்து அங்கே என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல, அதனால் போகலான்றாரு. போய் நீங்கள் காரில் உட்காந்து பேசணுன்னா எல்லாம் கத்தணுன்னா வெளிலன்னா அவன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். 3 நாளாக நாங்கள் நடு காட்டு உள்ள சோறு தண்ணி இல்லாமல் வந்து நீங்கள் எங்கேயா போனீங்கன்னு சொல்லி கோபத்தை வெளிப்படுத்துறான். அது மனிதனுடைய இயற்கை. அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ பிரச்சனை வந்திருக்கு சார். நீங்கள் இப்போ வரலான்னு சொல்கிறப்ப எங்கெங்கே இது வந்து மாநில அரசுகள் வந்து எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அது வீடியோ தரவுகளாக வச்சுருப்பாங்க, ஃபோட்டோஸாக வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த இடத்த கொண்டு போய் அந்தந்த கலெக்டர்ஸ் காட்டுவாங்க, சப் கலெக்டர் இந்த இடத்துல தான் சார் இப்படி இருந்துச்சு, இந்த ஃபோட்டோ பாருங்கள், இவ்வளோ பயிர்கள் நாசமாச்சு, இங்கே வந்து தண்ணி இவ்வளோ இருந்துச்சு, ஃபோட்டோ பாருங்கள், இப்போ நாங்கள் ரோடு போட்டு தண்ணியை விளக்கியிருக்கோம், இவ்வளோ பாதிக்கப்பட்டோம், இவ்வளோ ஹெக்டேர் இவ்வளோ தண்ணி போயிடுச்சு, இவ்வளோ குடியிருப்புகளை வந்து வீடெல்லாம் முழுகிடுச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிச்சு இதை கொண்டு போய் அவங்க அங்கே வச்சு ஒரு குழு அரசை ஆராய்ஞ்சி ஃபண்டு எப்படி எடுக்கணும், அது எப்படி கொடுக்கணுன்றது ஒரு வரவுகளை வச்சு அந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த குழு தான் முடிவு பண்ணும். மத்திய அரசு முடிவு பண்ணாது. அந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பும். மத்திய அரசு அதற்கப்புறம் வந்து நிதி அமைச்சகத்தில் சொல்லி ஃபண்டை ரிலீஸ் பண்ணும். இதுதான் நடைமுறை. இப்போ வந்து மோடிஜி அவர்கள் இது தவிர ஒரு ஒரு இடத்துல பேரிடரில் குஜராத்தில் வந்து 1000 கோடியை உடனடியாக முதல் நாளே ரிலீஸ் பண்ணான்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அந்த குழுலாம் போல இல்லைங்க. அது நீங்கள் நிறைய பேர் இங்கே தவறான புரிதலுங்க. அவங்க வச்சிருக்கதை உடனடியாக நீங்கள் எடுத்துக்கலான்ற அப்ரூவல் கொடுக்குறாங்க, அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே ஃபண்ட் இருக்குங்க. கேரளா கவர்மெண்ட்டையும் ஃபண்ட் இருக்கும். ஒரு பட்ஜெட் போடுறப்ப இயற்கை பேரிடர் நிதி அதை இங்கே இவங்களுக்கு கொடுக்கலாம்ல, மற்ற மாநிலங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்களே. இவங்க உடனே 2 நாளே மறுநாளே கொடுத்துட்டாங்களே. மறுநாளே 900 கோடி எடுத்துக்கலான்ட்டு சாங்ஷன் கொடுத்துட்டாங்களே. எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது வந்து குஜராத் இல்லை. இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற கேரளாவுக்கு 30 கோடி ரூபா கொடுத்தாங்க, உடனே கொடுத்தாங்க, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபண்ட் இருக்கும், மத்திய அரசு தொகுப்புல இருந்து ஃபண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் இருக்கும். அதற்கான அனுமதியை மத்திய அரசு கொடுத்தா நீங்கள் எடுக்க முடியும். இல்லை அது இல்லாமல் கொடுத்தது தானே. இல்லை அந்த மாதிரி தவறுகள் வந்து தவறான தவறுகள் இங்கே இருக்கக்கூடிய அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி கிடையாது. இப்போ குஜராத்துக்கு 1000 கோடி இருக்க மாதிரி உத்தரப்பிரதேசுக்கு 1000 கோடி, எல்லாருக்குமே 500லேருந்து 1000 2000 கோடி அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஃபண்டு. இப்போ ஒரே விஷயத்த நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. இது ரெண்டில் எது சரின்னு எப்படி மக்கள் எது சரின்றதான் மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டளிக்கிறாங்களோ அதுதான் சரி. ஜனநாயகத்தினுடைய முதல் வெற்றி யார் தேர்தல் வெற்றி பெறாங்களோ அதுதான் சரி. இப்போ மக்கள் வந்து பயனடைஞ்சனால தான். நீங்கள் இது இந்த முறை நீங்கள் வந்து சரியாக சொல்லலை, அதனால திமுக வந்துருச்சு அப்படின்னு அப்படி கிடையாது. இங்கே திமுக வந்து நல்லா கேளுங்க, திமுக வந்து கூட்டணி பலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் இருக்கிறாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் கரும்பையும் கொடுத்து அதற்கு தின்னுவதற்கான கூலியும் கொடுக்குறாங்க. இப்போ கூட நம்ம முன்னாடி பேசியிருந்த மாதிரி நீ கம்யூனிஸ்ட்டுக்கு 25 கோடி ரூபா கூலி கொடுத்தாங்க, திருமாவளவனுக்கு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா கொடுத்தாங்க. ஒரு கட்சிக்கும் அதற்கான கூலியை கொடுக்குறப்ப அவங்களுக்கு அது வந்து அது லக்ஸரியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒரு தேர்தலில் வென்றெடுக்குன்னா இன்றைக்கி பணம் இல்லாமல் யாரும் வென்றெடுக்க முடியாது. திருமங்கலம் ஃபார்முலா தான். அந்த பணத்தையே ஒருத்தர் தரான், சீட்டும் தரான், கரும்பும் தந்து கூலியும் தரான்னு சொல்லிட்டு அவங்க அதில் போய் நல்ல பசை மாதிரி ஒட்டிக்கிறாங்க. இன்றைக்கி மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ வந்து அவ்வளோ பேர் பேசுகிறார். ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் சீட்லேருந்து இறக்காமல் போக மாட்டேன்னு சொன்னவர் இன்றைக்கி மிகப்பெரிய யார் போனாலும் நான் மட்டும் இருப்பேன். ஆமாம், இன்றைக்கி வந்து அவருடைய மகனையே அதில் கொடுத்துட்டு வாரிசு அரசியலுக்காக தான் அந்த கட்சி விட்டே வெளியில் வந்தார். தன் மகனையே இப்போ நீங்கள் திருச்சியோட எம்பி ஆக்கி உட்கார வைக்கலையா? அரசியலில் எதுவும் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிற மாதிரி அரசியலில் எவனுக்கும் மானம் இல்லை, வெக்கம் இல்லை, ரோசை இல்லைன்ட்டு போக வேண்டியதான். அப்படிதான் சொல்லணும். அதை நீங்களும் அரசியலில் இருக்கீங்க, நான் இருக்கிறேங்க. இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறப்ப நம்ம அப்படி தானே சொல்ல தோணுது. நீங்கள் எந்த கொள்கை பிடிப்புக்காக நீங்கள் வெளியில் வரீங்களோ அந்த கொள்கை பிடிப்பையே சிதைச்சிட்டு திருப்பி நீங்கள் மக்கள் மனதை சந்திக்க எப்படி முடியும்? இன்றைக்கி வைகோ அவர்கள்னா அவர் சந்திக்க முடியுமா? எதுக்கு எம்பி ஆகி உள்ளே போகிறாங்க? அவரை ராஜ்யசபா எம்பி ஏன் ஆக்குறாங்க திமுக? இன்றைக்கி மக்கள் மனதில் அவர் வென்றெடுக்க முடியாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய கட்சி தலைவர் ஒருத்தவங்களும் அவர்கிட்ட இருக்க மாட்டான். ஏன்னா உண்மை தலைமை போயிடுச்சு. நீங்கள் எதை நோக்கி நகர்ந்தீங்களோ அதுலேயே நீங்கள் உண்மையாக இல்லை. அப்போ எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? இப்போ நீங்கள் சொல்லி போகிற நான் ஒன்று சொல்கிறேன், காங்கிரஸ் லீடர் ஒன்று சொல்கிறாங்க, திமுக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் யார் சொல்வது கரெக்டு, யார் வந்து நன்மை பயக்கிறாங்களோ அதை வச்சு வெற்றி எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி நீங்கள் கேட்டால் பதில் வந்து திமுகவில் இங்கே இருக்காங்களேன்னு கேட்டால், திமுக கும்மிடி பூண்டியை தாண்டாத ஒரு கட்சி. நம்ம கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்டில் ஆள்றோம். கூட்டணி கட்சிகள் 5 சேர்த்து இந்தியாவிலே 27 மாநிலங்களில் பெரும்பான்மையாக 20 மாநிலங்கள் நம்ம ஆண்டுட்ருக்கோம். 1 பெருசாக 20 பெருசானா 20 தான் பெருசு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து எந்திரிச்சிருக்கோம். கொஞ்ச நாள் நடப்போம், அப்புறம் ஓடுவோம், அப்புறம் போய் முதலமைச்சர் நாட்களில் உட்காருவோம். இப்போது இந்த அண்ணாமலை அவர்களை கொஞ்சமாக அமைதியாக இருக்க சொல்லிவிட்டார்கள். புது தலைவர் இங்கே வந்து நியமிக்கப்பட போகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. மறுபடியும் தமிழிசை அவர்களையே தலைவராக நியமிப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இது உங்களுடைய கட்சியின் நிலை இல்லை? ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து
அண்ணாமலை வந்து அமைதியாகிட்டாருன்றதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். அண்ணாமலை அவர்களை நீங்கள் அமைதியாக்கவே முடியாது. அவர் வந்து இலைகள் சும்மா இருந்தாலும் காற்று விடுதல் மாதிரி அவர் எதுக்கும் சும்மாவே இருக்க மாட்டார். தன்னோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இன்றைக்கி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த அநீதிக்காக மிகப்பெரிய ஒரு குரலை கொடுத்து தரவுகளை முதலில் அதன் எதிரொலியாக அவர் செய்த நிகழ்வுகள் தான் என்ன சாட்டை அடிச்சுக்கிட்டதும் அந்த காலனி அணியாமல் இருக்கிறதுன்றது வந்து எல்லாரும் கேலி கூத்தா இருக்குன்னு பேசப்பட்டதன் காரணமாக அவர் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னதாகவும், நீங்கள் அப்படி அது இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கக்கூடாது என்று அவருக்கு ரகசிய கட்டளை வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை விமர்சித்தா அவர் விமர்சிப்பார். அவங்க பிஜேபி கிட்ட வரலாம், அவர் எதுவுமே பண்ண மாட்டார். இப்போ வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒரு விதமான 100 விதமான ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் பம்பாய் எடுத்தோம்னா புல்டோசர் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க தெரியுங்களா? அந்த ஜேசிபி எடுத்துகிட்டு போய் எல்லாம் இடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு போராட்டத்தை எடுத்தாங்க. இங்கே வந்து விவசாய சங்கத்தில் வந்து ஐயாக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் டெல்லியில் என்னென்ன கோவணம் கட்டி போராட்டம் பண்ணார், எலிக்கறி தின்னு போனார், நிர்வாண போராட்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். மக்கள் மனதில் வென்றெடுக்கிறதுக்கு முருகப்பெருமானை நினைத்து இந்த திமுக ஆட்சியில் வந்து அகற்றணுன்ற ஒரு வேண்டுதலில் அவருடைய உள்மனதில் ஆழ்மனதில் சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். தவிர இது வந்து கட்சி அவர் அடிச்சுக்க சொல்லலை. அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் மனசில் தோணுது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் இந்த திமுக காரங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்களே, தொடர்ந்து அவலங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை திருத்த முடியாதா சொல்லி உங்ககிட்ட சொல்லி முறையிட்டு எதுவும் நடக்கலை. இறைவனிடம் நான் முறையிடுறேன், என்ன நான் வருத்தி முறையிடுறேன். இப்போ இஸ்லாமிய சகோதரர்லாம் முகரமில் அடித்து ரத்தவரத்தை பார்த்துருக்கீங்க. அது மாதிரி ஒரு வழிபாட்டு மாதிரி தான் அவர் அந்த வழிபாட்டை அவர் தேர்ந்தெடுக்கிறார். முருகன் வந்து வேல் யாத்திரை எடுத்து அந்த மூலம் வந்து ஒரு கருப்பர் கூட்டத்தை நாங்கள் வந்து ஒழிப்போம்னு சொல்லிட்டு அவர் எப்படி அறுபடை வீடுகள் செஞ்சாரோ அதே மாதிரி இவர் ஒரு வழிபாடு தளத்தை எடுக்கிறார். இது வந்து தேசியமும் ஆன்மீகம் இரு கண்கள் தேவரையா சொன்னதை ஃபாலோ பண்ணுற கட்சி தான் பிஜேபி. அதை அவர் முன்னெடுக்கிறார். தவிர அதை வெளிப்பார்வையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு காமெடியாக இருக்குன்னா அதுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணிக்கான பேச்சுகள் பேசப்பட்டு விட்டன, அது உறுதியாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு செய்தியும் வருது. அதாவது என்ன நான் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக யார் பொதுவெளியில் பேச வந்தாலும் கூட்டணி பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. கூட்டணியை முடிவு பண்ணுவது டெல்லி தலைமையகம். டெல்லி தலைமையகம் என்ன சொல்லுதோ அந்த ஆணைக்கு இணங்க நாங்களாம் வேலை செய்வோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறுகிறது அப்படின்ற நிலையில் அவரோடு சேர்ந்து அங்கே இருக்கிற மற்ற கட்சிகள், பொது உடைமை கட்சிகள், ஜவாஹிருல்லா அவருடைய தலைமையிலான கட்சி, இவங்கெல்லாம் அவங்களோட போயிடுவாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மட்டும் இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இன்றைக்கி நேற்று வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றிருக்காங்க. வேல்முருகன் ஆல்ரெடி ஆட்டிக்கிட்டே இருக்கார், அவர் டெய்லி ஆட்டிக்கிட்டே இருக்கார் அவர் எதிர்வினை. அப்போ திமுகவுடைய மிகப்பெரிய பலம் வந்து கூட்டணி பலம் தான். கூட்டணின்னு இல்லைன்னா திமுக செல்லா காசு. இது 1967 அவங்க கூட்டணி வச்சு தான் நகர்றாங்க. 14 கட்சிகளை கூட்டணி வச்சுருப்பாங்க, இப்பயும் அதை வச்சு தான் நகர்றாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு திருப்திப்படுத்தும் விதமாக இந்த வாட்டி வந்து பெருசாக வந்து திமுக செய்யலை அப்படின்னு ஒரு தரப்பு எழுது. ஒன்று. ரெண்டாவது வந்து காங்கிரஸ் வந்து வேறு வழி இல்லாமல் திமுகவோட ஒட்டிகிட்டு இருக்கு. காங்கிரஸ்க்கு வந்து அடுத்த ஃபோக்கஸ் பிஜேபி இல்லாத ஒரு அணி அவங்களுக்கு தெரியல. இப்போ காங்கிரஸ் வந்து பிஜேபியில் வர முடியாது, அப்போ இன்னொரு அணி வேணும், இன்னொரு அணியை டெவலப், இன்னொரு அணி அவங்க ஏன் உருவாக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லை, அந்த இது பிரகாசமாக அவங்களுக்கு தெரியாதப்ப விஜயை வச்சு மூவ் பண்ணலாமான்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. விஜயை வச்சு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்றப்ப தான் விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் போது விஜய் நேரடியாகவே அறிவிச்சார், நீங்கள் எங்களை வந்து ஜாயின் பண்ணால் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தரோம் அப்படின்னு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்ப இந்த ஆன்டி இன்கம்ஸே அதிகமாகுதுன்ற ஒரு கண்டென்ட்டு இங்கே வந்து பிரபலமாக தெரிகிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3வது அணின்னு ஒரு அணி உருவானால் அப்போ வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தராக பிச்சுக்கிட்டு போவாங்க. எப்படி போவாங்கன்னா, இன்றைக்கி நல்லதை கூடதோ திமுக வந்து திருமாவளவனுக்கு வந்து 10 சீட்டு மேலே தரமாட்டாங்க. இன்றைக்கி 25 சீட்டு வன்னியரசு கேட்டிருக்காரு, அதிகபட்சம் 6 சீட்டுன்னு 10 சீட்டு தருவாங்க. கம்யூனிஸ்டுக்கு 2த்துக்கு சேர்த்து 5 10 சீட்டு தருவாங்க. இதே தொகுதியில் வெல்ல முடியும், ஆனால் எங்களுக்கு வந்து 30 சீட்டு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையை ஆப்போனண்ட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் உருவதற்கான காங்கிரஸும் முயன்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஆட்சியில் பங்குன்னு மாணிக்க தாகூர் கேட்கலையா? ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொன்னார். கார்த்திக் சிதம்பரம் டெய்லி ட்வீட் போடுறாரு, நாங்களும் ஆட்சியில் பங்கு வேணும், நாங்களும் எவ்வளோ நாள் தான் இருக்குது, எங்ககிட்டே 19 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 9 MP இருக்கிறாங்க, நாங்கள் சும்மாவே இருக்க முடியாது, எங்களையும் மந்திரி சபையில் சேர்க்கணும்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி கேட்குறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான ஆப்போனண்ட்டான ஒரு கேட் ஓப்பனில் இல்லை. அந்த ஓப்பனில் இருக்க கேட்டு ஒரு 3வது அணியாக அமைஞ்சுதுன்னா கண்டிப்பாக
ஒரே ஒரு இன்ஜினை கட்டிட்டு போனீங்கன்னா திமுகலேருந்து பல பெட்டிகள் அது பின்னாடி போயிடும். ஜவஹர்லா பெட்டி, வேல்முருகன் பெட்டி, கம்யூனிஸ்ட் பெட்டி, கொங்கு பெட்டி, எல்லா பெட்டியும் எங்கே போச்சுன்னா தனிச்சு நிற்கப்படும். அதற்கான நேரத்தையும் காலத்தையும் காங்கிரஸ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அதற்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது இல்லை, நம்ம ஏன் செய்ய போகிறோம்? காங்கிரஸுக்கு நம்ம ஏன் வேலை செய்ய போகிறோம்? நம்ம வந்து இன்றைக்கி வரையும் கொள்கையில் நோக்கி இந்துத்துவாவை நோக்கி ஒரே கொள்கை தான் அமித்ஷா அன்றைக்கி சொன்னார் 2024 தேர்தலில். திமுகவை ஆட்சியில் விட்டு அகற்ற வேண்டும் எந்த கட்சி நினைக்கிறதோ அவங்க நேரடியாக பிஜேபி கூட்டணிக்கு வரலாம். உங்களுக்கு கதவுகள் திறந்திருக்கின்றன. ஒற்றை வரி தான். யார் என்ன கட்சி வேணால் இருந்துக்கோ, திமுக ஆட்சி விட்டு இறக்கணும் முடிவு பண்ணால் வா, நாங்கள் சேர்த்துக்கிறோம், நாங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்க, எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம். இன்றைக்கும் அதே நிலைப்பாடில் தான் அண்ணாமலைஜி இருக்கார். இப்போ கொள்கைகளை தயார் செய்வதும் அதை வெளியிடுவதும் ஒரு முக்கியமான இடத்துல அமித்ஷா இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கமாவது கிடைக்குன்னு சொன்னது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அறியாமையில் சொல்லிட்டாரு? அறியாமையெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க, அவர் தெளிவாக சொல்கிறாருங்க. அதுக்கான எதிர்ப்புகள் பலமாக நல்லா கேளுங்க. நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் தான் பேசுகிறது, கட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறாங்க. அதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்க்கணும், அதுக்கு பின்னாடி என்ன வீடியோ இருந்துச்சு பார்க்கணும். அமித்ஷா சொல்லி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் எந்த எதிர்வினையும் காங்கிரஸ் ஆற்றவே இல்லை. மறுநாள் காலைல 11 மணிக்கு தான் முயோன்னு சொல்லி ராகுல் காந்தி தலைமையில் கத்திட்டு இருக்காங்க. தவிர 12 மணி நேரம் காங்கிரஸ் உறுப்பினர் உள்ளே தான் இருக்கிறாங்க, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறமா எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அவர் என்ன சொன்னார்ன்றது நிறைய பேருக்கு இங்கே சரியாக வந்து ரீச் ஆகலை. நீங்கள் வந்து இதுநாள் வரையும் நீங்கள் வெறுத்த அம்பேத்கரை, இதுநாள் வரையும் நீங்கள் கொண்டாட மறுத்த அம்பேத்கரை, பாரத் ரத்னா கொடுக்காமல் இருந்த அம்பேத்கரை, 2 முறை காங்கிரஸ் வந்து தோக்கடித்த அம்பேத்கரை வந்து திடீர்னு வந்து நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்களே, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது கடவுள் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அம்பேத்கருக்கு பிஜேபி என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியலிடுறார். அதெல்லாம் இங்கே பார்க்கல. பஞ்ச தீர்த்தம்னு சொல்லி அம்பேத்கர் வாழ்ந்த இடம், அம்பேத்கர் மறைந்த இடம், அம்பேத்கர் லண்டனில் படித்த இடம், அம்பேத்கர் பிறந்த இடம், அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய இடம், 5 இடத்தையும் வந்து மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து உருவாக்கி அங்கே ஒரு தெய்வமாக வணங்குறோம். அம்பேத்கர் மைய மண்டபம்னு சொல்லி எந்த ஒரு தலைவரோட சிலையை நீங்கள் போய் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நல்லா கேளுங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க, இல்லை உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் டெல்லியில் வைக்கப்பட்ட அம்பேத்கரோட மைய மண்டபத்தில் கால் மேலே கால் போட்டு அம்பேத்கர் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி தான் சிலை வேணும்னு சொல்லி மோடிஜி அவர்கள் வடிவமைச்சாங்க. அந்த மாதிரி வந்து பிஜேபி வந்து அம்பேத்கர் இது ஒன்று சொல்லணும்னா 52ல் நேரு கவர்மெண்ட்டில் மும்பை தொகுதியில் வந்து நிற்கிறார் அம்பேத்கர். நேரு வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து தோக்கடிக்கிறாங்க. அப்போ வந்து ராஜ்யசபாக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப மற்ற கட்சிகளுடைய ஆதரவு எதுவுமே அம்பேத்கர் கிடைக்காதப்ப ஜனசங்கம் அன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கணத்தை வைத்து 237 எம்பிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் அங்கே ஒரு எம்பியை ஒரு பட்டியலின சகோதரர் ராஜினாமா பண்ண வச்சு ஜனசங்க உதவியுடன் தான் அம்பேத்கரை அன்றைக்கி ராஜ்யசபாவுக்கு நம்ம அமைச்சோம். அதற்கப்புறமா அவர் 1954 பாந்த்ரா தொகுதி மும்பையில் போட்டிடுறாரு. அப்பையும் நேரு கவர்மெண்ட் அவரை தோற்கடிச்சுது. 370 ஆர்டிகல் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், அதை எழுத்துக்கு நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி சபையை விட்டு வெளிநடப்பு செஞ்சவர் தான் அம்பேத்கர். அதுக்கப்புறம் தான் வேற ஆளை வச்சு தான் அந்த காஷ்மீருக்கான சிறப்பு வந்துச்சு, இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி நிறைய முரண்பாடு. இந்தியா வந்து தேசிய மொழியாக இந்தியாவில் எது இருக்குன்னா சமஸ்கிருதம் தான் இருக்குன்னு சொன்னவர் அம்பேத்கர். இதெல்லாம் திருமாவளவன் நம்ம கேள்வி எடுப்பிருக்கோம், அவர் பதில் இல்லை, அவர் சொன்ன கொள்கைகள் தான் வச்சுருக்கோம். இப்படி பல விஷயங்கள் வந்து அம்பேத்கருக்கு நம்ம தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் அம்பேத்கர் இப்போ நேரு பாரத ரத்னா கொடுத்தாரு, அவரே வாங்கிட்டாரு. இந்திரா காந்தி பாரத ரத்னா கொடுத்தாங்க, அவங்களே வாங்கிட்டாங்க. விபி சிங் கவர்மெண்ட்டில் பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் முதல் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வாங்கி கொடுத்தோம். ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம முன்னாடி வைக்கிறோம். பாராளுமன்ற மைய மண்டபத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தவரையும் அம்பேத்கர் படம் இல்லை. விபி சிங் கவர்மெண்ட் முடிஞ்சு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் அம்பேத்கர் படம் வச்சோம். நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணோம், நீங்கள் அம்பேத்கர்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு தான் கேட்டார். இதுதான். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி சொன்ன பிரச்சனை இல்லையே. ஆனால் நீ அவர் பேரை சொல்கிறத விட சொர்க்கம் அதனால தான் சொல்கிறேன். அவர் பேசுனதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் வீடியோ பார்க்கணும், பேசின பிறகு பின்னாடி 5 நிமிஷம் இவ்வளவு செஞ்சார். இதை ரெண்டையுமே பார்க்காம கட்டு பேசு. இதுதான் வந்து எலன் மாஸ்கோடைய எக்ஸ் தலைவலகம் சொல்லியிருந்தாங்க. இந்த கட்டு மாஸ்க் இந்த காப்பி பேஸ்ட் நீங்கள் கட் பண்ணி எக்ஸ் வலைதளத்தில் ஏற்றினதை நீங்கள் உடனடியாக டெலிட் பண்ணணும், இல்லை சட்ட ரீதியாக நடவடிக்கை பண்ண அவங்க போட்டாங்க. ஒன்று தவறான ஒரு கொந்தளிப்பை மக்கள் மனதில் ஏற்படுத்துதுன்னு. நடக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி உடனடியாக ட்விட்டர் பக்கத்தில் வந்து வலைதளத்தில் வெளியிட்டாங்க. அப்புறம் வந்து காங்கிரஸில் யார் போட்டாங்களோ அவங்க எடுத்துட்டாங்க. அதுதான் சொன்னேன், இவ்வளவும் நாங்கள் செஞ்சுருக்கோம், நீங்கள் திடீர்னு வந்து அம்பேத்கர்னு சொல்கிறது பதில் கடவுள் பேரை சொல்லுங்க, அவங்க புண்ணியமாக கிடைக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோ தான். இதை முழுமையாக படிக்கணும். அவர்களுக்கு அன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரு துருப்புச்சீட்டு தேவைப்பட்டது. ஏன்னா
அதானியை பற்றி தான் 2 நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப அதானி பிரச்சனையே பேசுகிறீங்களே, எங்கள் 4ஆம் மண்டலத்தில் முடக்குறீங்களேன்னு மம்தா வெளியே போகிறாங்க. கெஜ்ரிவால் இது டீம் வெளியே போகுது. சரத்பவார் பொது வழியிலே சொல்கிறார், ஃபரூக் அப்துல்லா இதெல்லாம் ரீகன்சிடர் பண்ணணும், காங்கிரஸ் வந்து இண்டி கூட்டணி தலைமையாக இருக்கக்கூடாது, மம்தா உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் லல்லுலேருந்து எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் டெய்லி சும்மா அதானி பின்னாடியே ஓடுறீங்க, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இல்லையான்னு சொல்கிறப்ப டக்குன்னு மடைமாட்டு பண்ணுறப்ப இந்த அம்பேத்கர் பிடிச்சிக்கிட்டாரு. இல்லை அதை சொல்கிறாங்களே, இப்போ அதானி பிரச்சனையை ஏன் எடுத்து பேசக்கூடாது? அதானி பிரச்சனை ஏன் எடுத்து பேசணும்? அது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு அசிங்கமாக இருக்குது. ஒரு இன்னொரு நாட்டில் போய் அவருக்கு சரி, அதானின்றவர் யார்? இந்தியாவில் பிறந்த 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ண. அதுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு அதானி வந்து மோடியோட பினாமி மாதிரி செயல்படுகிறான்றதுனால தான் பிரச்சனை. அது வாயில யார் வேணா சொல்லிட்டு போட்டுங்க. நான் கேட்கறது பாராளுமன்றன்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 534 தொகுதியினுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய மைய மண்டபம். அதானின்றது இந்தியாவில் பிறந்த ஒரு தனிநபர். ஒரு தனிநபருக்காக ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் நீங்கள் எடுக்கணுமா? அது இல்லாமல் நம்ம சபாநாயகர் நீங்கள் பாராளுமன்றத்தில் நுழைஞ்சிட்டீங்க. அவர் செயல்பாடுகள் வந்து எல்ஐசியோட பங்குகள் குறையுது, அதனால பிரச்சனை நட்டம் வருது. இந்த மாதிரி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆளா இருக்காரு. நாட்டு பொருளாதாரத்தை பாதிச்சா நம்ம ஏங்க 16 இடத்துலேருந்து 5 இடத்துக்கு ஜிபிடியில் வரும்? நம்ம ஏங்க இன்னைக்கு 8% ஜிடிபியில் முன்னேறி இருக்கோம்? அதெல்லாம் சும்மா அவங்க கட்டுக்கதைங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நாடாளுமன்ற நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் நடக்கணும்னா இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவிதமான எம்பிஸ் இருப்பாங்க. ஒரு நாடாளுமன்றம் எதுக்கு செயல்படுது? இப்போ நீங்கள் நான் ஒரு எம்பி ஆகிறேன், நாடாளுமன்றத்துக்கு போகிறேன்னா என்னுடைய தொகுதிக்கு உட்பட்டது என்னென்ன தேவைன்றதை என் நாடாளுமன்றத்தில் பறைசாற்றி அதுக்கான அப்ரூவல் வாங்கி அதற்கான நிதியை பெற்று என் தொகுதியை மேம்பாடு செய்யணும். தொகுதி மேம்பாட்டு நிதியை தவிர சொல்கிறேன், தொகுதி மேம்பாட்டு 5 கோடி கொடுப்பாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு பாலம் வேணும், அது 5000 கோடியில் தான் கட்ட முடியும்னா அது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கணும். அதற்கான தரவுகளை சொல்லணும், இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் போகிறாங்க. இதற்கான வாய்ப்பை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் இண்டி கூட்டணி கட்சியில் நீங்கள் வழங்கிச்சா? எத்தனை எம்பி சேச போயிருப்பாங்க? அதெல்லாம் மழுங்கல் பிடித்தா? அதானி பிரச்சனையை பேசுனா அது நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்கள் பாராளுமன்றத்தில் நுழைஞ்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹை கமாண்டர் யாருன்னா அதெல்லாம் கொடுத்து சபாநாயகர் கொடுத்து தான் அவர் ஏற்கலைன்னு சொல்கிறேன். ஹை கமாண்டர் சபாநாயகருங்க, அவர் சொல்கிறது தாங்க அங்கே, அவர் தாங்க அங்கே நீதிமன்றமே தலையிடாது. நீங்கள் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்தில் உள்ள நிகழ்வுகளுக்கான நீங்கள் கேஸ் போட்டால் நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து அவரோட டிசிஷன், நாங்கள் தலையிட அவருடைய எல்லைக்கு அதிகார எல்லைக்கு உட்படுதுன்றாங்க. அப்போ அவங்க கொடுக்குறாங்க, நீ இதை விவாதிக்கணுன்றப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பாராளுமன்றத்தினுடைய பதிவாளர் இதில் வந்து அது நோட்டீஸை வாங்கிட்டு எதை நாங்கள் விவாதிக்கணும், எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றணும், எத்தனை டிஸ்கஷன் இருக்குன்னு அவங்க ஒரு உரை தயாரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு டைம் சொல்கிறோம், அப்போ விவாதிக்கலாம் வாங்கன்னா இருக்கிறதுலாம் இல்லை, உனக்கு உடனே விவாதிங்கன்னு சொல்லி இதையே திருப்பி பண்ணி நாடாளுமன்றத்தை முடவதற்கான வேலைகளை தான் பண்ணாங்க தவிர பொதுவான விஷயங்கள் அவங்க பண்ணலை. சரி, இப்போ அதானி பிரச்சனையே இருக்கட்டும், அதானி பிரச்சனை இந்தியா பிரச்சனை இல்லை. அமெரிக்காவில் எவனோ ஒரு கேஸ் போட்டால் அது அதானி போய் பார்த்துக்க போகிறாரு. அதானி வந்து விடுதலை ஆனாலும் நமக்கு சந்தோஷம், அவருக்கு ஏதோ தண்டனை கிடைச்சாலும் அது தனிப்பட்ட பிரச்சனை, பார்த்துக்கிறாரு, அது ஒரு வேற விஷயம். ஆனால் அப்படி ஒரு செய்தி வந்த உடனே பங்குகள்லாம் குறையுது, இந்த மாதிரியான ஒரு இந்தியாவுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? பங்குச்சந்தை வந்து இந்தியாவோட பொருளாதாரம். அதாவது நல்லா கேளுங்க, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பங்குகள் குறையும். ஒருத்தரோட பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பெருசாகும்னா அதிகமாகும். அதற்கு இந்தியன் கவர்மெண்ட் என்னங்க பண்ணும்? அதாவது இந்தியன் கவர்மெண்ட் பொது நிறுவனங்களில் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அது குறையும் போது பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. வாங்குறப்ப சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு தானே வாங்குறீங்க, பங்குகள் அப்படி தானே வாங்குறீங்க, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தானே, கண்டிஷன் அப்ளை தானே, அதை பற்றி பேசுறதுக்கு வேலையே கிடையாது. உங்களுடைய சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் வளர்ந்துட போகிறீங்க. சிலது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான, அதாவது இது மாற்ற முடியாத அளவிற்கு ஒரு பங்கு தொகையை வந்து வைக்கிறாங்க. அதாவது மேலேயும் போகாது கீழேயும் போகாது, உறுதியான பணம் கிடைக்கின்றது மாதிரியும் ஒரு சிலது இருக்குது. அந்த மாதிரி இதுங்கெல்லாம் பாதிக்கப்படும் தானே. இப்போ கூட ஹிட்டன்பர்க் பரப்ப மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. நம்ம செபியோடைய தலைவியை வந்து மயூரி அவங்கள வந்து கைது பண்ணணும்னு பெரிய எல்லாமே கோர்ட்டுக்கு போய் நீர்த்து போயிடுச்சுங்க. ரபேல் கோர்ட்டுக்கு போய் நீத்து போயிடுச்சு, ஹிட்டன்பர்க் கோர்ட்டுக்கு போய் நீச்சு போயிடுச்சு, பெகாகஸ் கோர்ட்டுக்கு போய் நீத்து போச்சு. இவங்க ஒவ்வொரு டைமும் நாடாளுமன்ற முழுக்கத்துக்கு நீங்கள் உங்கள் ஆளுங்களை நீங்கள் தானே அதிகாரத்தை செலுத்துறீங்கன்றாங்க. கோர்ட்டு தனியாக தன்னிச்சையாக நடக்கலை. அப்போ வந்து நம்ம ஏன் தேர்தல் படுறது, கோர்ட்டு இன்றைக்கி வந்து தேர்தல் பத்திரம் வசூல் பண்ணிக்க போடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கி இன்றைக்கி தேர்தல் பத்திரன்றது வெளிப்படைத்தன்மையான மறுபடியும் அதிகமான 2000 கோடி பாரதிய ஜனதா வந்து முடிஞ்சு போனது. போன வருஷத்தோட தரவுகள் தான் இப்போ வந்திருக்கு. இப்போ 2000 கோடி இல்லை, 2500 கோடின்றது போன வருஷத்துக்கான ஐடியோடைய ஃபைல்ஸ் தான் இப்போ வெளியில் பொது வெளியில். இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்றம் கூடி இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்தோட வெளியில் வந்துட்டார் கவர்னர். இதை பற்றி உங்களுக்கு இல்லை, சட்டமன்றம் கூடுறது, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது, தேசிய கீதம் பாடுறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. அங்கே கவர்னர் வந்து உள்ள நுழையிறப்பே அங்கே இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு கூக்குரல் இட்டதாகவும், கவர்னர் உடனே தேசிய கீதம் பாடி அந்த கூக்குரல் இட்டதை முதல்ல நிப்பாட்டுங்க, சபையை முதல்ல இப்போ கவர்னர் உரை படிக்கணும்னா சபையை அமைதியாக தானே படிக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசு விழாக்கள்னால் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் தொடக்கத்தில், இறுதியில்
நம்ம தேசிய கீதத்தை படம் அதுதானே வழக்கமாக இருக்குது, அதையும் அவர் மாற்றணும்னு இல்லை அவர் மாற்றணும்னு சொல்லுங்க. நீங்கள் அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாரு, கவர்னர் உரையை தொடங்குறாங்க. நீங்கள் அது காட்சிகள் பார்த்தா தெரியும். எல்லாத்தையும் நேரடி உழைப்பு பண்ணுற திமுக இதை நேரடி உழைப்பு பண்ண வேண்டியது ஏன் பண்ணல? அவர் காட்சியை தொடங்குறாரு. தொடங்கினோடனே ஏடிஎம்கேலேருந்து மற்றவங்க எல்லாருமே பயங்கர கூக்குரல் இடுறாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை வந்து யார் அந்த சார்னு பதாயில் வச்சு கூக்குறப்ப சபாநாயகர் அப்பா வந்து அடக்குறாரு, அவங்க அடங்க மாட்டேன்றாங்க. அவங்க அடங்க மாட்டேன்றப்போ கவர்னர் என்ன வைக்கிறாருன்னா, தேசிய கீதம்னு ஒன்று போட்டுட்டிங்கன்னா எல்லாம் அமைதியாகிடுவாங்க. அமைதியாகிட்டு சபையை ஒத்தி வச்சுக்கோங்க, திருப்பி கூட ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு கூட படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அமைதிப்படுத்துக்குன்னு கேட்குறாங்க. அதாவது சபாநாயகர் ஒத்துக்கல, அவர் வந்து வெளியே போகிறார். இது இங்கே தான் நடந்த விஷயம். இது வந்து வேறு மாதிரிலாம் கட்டமைப்பு. நான் என்ன கேட்குறேன்னா, வெளியில் பொது வெளியில் கவர்னர் தவறு செஞ்சாரா, அப்பா அவர்கள் சபாநாயகர் தப்பு செஞ்சாரா, எடப்பாடி அவர்கள் செஞ்சாரா, ஸ்டாலின் அவர்கள் தப்பு செஞ்சாரா, எங்கள் பிஜேபியோட எம்எல்ஏக்கு 4 பேரும் தப்பு செஞ்சாங்கன்றதை நீங்கள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிட்டு போயிடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அது எதுக்கு இன்றைக்கி வரையும் ஒளிபரப்பு பண்ணாமல் ஒரு ஊடகத்துக்கான ஒரு பூத நிலையே வைக்கிறீங்க? அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுனால கோச்சிங் போயிட்டார்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் தேசிய கீதம் பார்க்கலன்னு கோச்சிங் போய்ட்டு, ஒவ்வொருத்தரும் ஒரு ரூமர் ஏன் கிளப்புறீங்க? நீங்கள் லைவாக காமிச்சிங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதானே தமிழக அரசு கோடிக்கு நம்ம வைக்கிறோம். உங்களது கருத்துக்களை இப்போ உள்ள சூழலில் என்னென்ன நடக்கிறது, இதெல்லாம் சரி இது தவறு என்பதை மக்களுக்கு வைத்ததற்காக எங்களுக்கு உங்களது நன்றி.